தொகுதி வலம் வரிசையில் இன்று நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி இடம்பெறுகிறது. இத்தொகுதிக்கு உரிய சிறப்பம்சங்கள், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசின் உன்னத மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் வளர்ச்சித் திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்த பல்வேறு விவரங்களை இப்போது பார்க்கலாம். நீலகிரி எழில் சூழ்ந்த பசுமை நிறைந்த தேயிலை தோட்டங்கள் நிறைந்த, கண்களையும் இதயத்தையும் குளிரச் செய்யும் இதம் வாய்ந்த பகுதி. இயற்கை அன்னை தமிழகத்திற்கு வழங்கிய கொடைகளில் பிரதான இடத்தை நீலகிரி பெற்றிருக்கிறது. இந்தியாவின் மிகச்சிறந்த கோடைக்கால சுற்றுலா தலமாக விளங்கும் உதகை இத்தொகுதியின் தனிச்சிறப்பு மிக்க ஒன்றாகும். அங்குள்ள தாவரவியல் பூங்கா, சிம்ஸ் பூங்கா, மலை ரயில், படகு இல்லம், முதுமலை வன உயிரிய காப்பகம் போன்றவை சுற்றுலா பயணிகளின் மனதை விட்டு என்றுமே நீங்காதவை. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு மேற்கொண்டு வரும் சுற்றுலா வளர்ச்சித் திட்டங்களால் இந்த இடங்கள் மேலும் பொலிவோடு காட்சியளிக்கின்றன. உதகமண்டலம், குன்னூர், கூடலூர், மேட்டுப்பாளையம், அவிநாசி, பவானிசாகர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது நீலகிரி மக்களவை தொகுதியாகும். மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 12,41,437. இவர்களில் 6,15,957 பேர் ஆண் வாக்காளர்கள், 6,25,453 பேர் பெண் வாக்காளர்கள், திருநங்கைகள் 27 பேர். தமிழகத்தின் பிற பகுதிகளைப் போலவே நீலகிரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட இடங்களிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அடுக்கடுக்காக நிறைவேற்றி வரும் வளர்ச்சித் திட்டங்களும் மக்கள் நலத்திட்டங்களும் மக்களின் பேராதரவை பெற்றுள்ளன. கொய்மலர் சாகுபடியை ஊக்குவிக்க 50% மானியம், சுற்றுலாவை மேம்படுத்த கடந்த 3 ஆண்டுகளில் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, சூரிய மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள் கட்டும் திட்டம், திருமண உதவி திட்டத்தின் கீழ் படித்த பெண்களுக்கு நிதியுதவி மற்றும் தாலிக்கு தங்கம் வழங்குதல், லட்சக்கணக்கான கிராமப்புற ஏழை எளிய மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக விலையில்லா ஆடுகள் மற்றும் கறவை மாடுகள் வழங்கும் திட்டம் மற்றும் இல்லத்தரசிகளுக்கு உறுதுணையாக விளங்கும் விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின் விசிறிகள் மற்றும் மின்காந்த அடுப்புகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற திட்டங்கள் நீலகிரி மக்களவை தொகுதி மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளன. நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம், அதில் ரொம்ப சிரமப்பட்டிருந்தோம். இப்போ அம்மா இந்த உதவி பண்ணனால ஏதோ நாங்கள் குடும்பத்தோடு ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் மின்சார செலவு இல்லாமல் சோலார் அப்படின்னு சொல்லி அதை போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த சோலார்னால எங்களுக்கு மின்சார செலவும் இல்லை. இதெல்லாம் பண்ணி கொடுத்த முதல்வர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். எங்களால் வேலை செய்ய முடியாமல் வீடு கட்ட முடியாத நிலைமையில் இருந்தோம். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுனால நாங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கோம். அதோட சோலாரும் சேர்த்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன். கல்வி வளர்ச்சிக்காக மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா வண்ணச் சீருடைகள், கல்வி உபகரணங்கள் லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் இத்தொகுதியில் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. நாங்கள் ஏழையாக இருந்தனால இந்த அளவுக்கு லேப்டாப்லாம் வாங்க முடியாது. அதனால் அம்மா லேப்டாப் தரேன் வாக்குறுதி கொடுத்து எங்களுக்கு இந்த லேப்டாப்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் இங்கேயும் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். வீட்டில் போனாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் அம்மாவுக்கு நன்றி. லேப்டாப் வாங்குற அளவுக்கு அவ்வளோவா வசதி இல்லை. லேப்டாப் இலவசமாக தந்திருக்காங்க. அதில் புக்ஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் படிக்கிறதுக்கு. அதனால் சிஎம்க்கு ரொம்ப நன்றி. லேப்டாப் வாங்குற அளவுக்கு எங்கள் வீட்டில் வசதி இல்லை. ஆனால் அம்மா எங்களுக்கு லேப்டாப் இலவசமாக தந்திருக்காங்க. இதனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் ஸ்கூல்லேயும் ஒர்க் பண்ணுறோம், வீட்டுக்கு போய் ஒர்க் பண்ணி பார்க்குறோம். இதனால் நிறையா ஸ்கோர் பண்ண முடியும். லேப்டாப் தந்த சிஎம்க்கு ரொம்ப நன்றி. இத்தனை நாள் லேப்டாப் எங்களுக்கு வேணும்னு தான் ஆசை, ஆனால் எங்களால் வாங்க முடியல. பட் அம்மா லேப்டாப் கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எல்லா சப்ஜெக்டும் எல்லா நாலேஜ் புக்ஸ் எல்லாம் இருக்குது. நாலேஜ் வர்ற அளவுக்கு எல்லாமே இருக்குது. ப்ராக்டிக்கலுக்கும் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். வீட்லேயும் ஸ்கூல்லையும் எல்லாமே யூஸ் ஆகும். கொடுத்த அம்மாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பண்ணை பசுமை காய்கறி திட்டத்தின் கீழ் விவசாயிகளிடம் நேரடியாக காய்கறிகள் கொள்முதல் செய்யப்படுவது மகத்தான வரவேற்பை பெற்றுள்ளது. நீலகிரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பவானிசாகர் அணை நீரை பயன்படுத்தி 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன்குஞ்சு பொறிப்பகம் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவிநாசி தொகுதிக்கு உட்பட்ட அன்னூரில் ஜவுளி பூங்கா அமைக்க 400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் அங்கு துணை மின் நிலையம் அமைக்கவும் இதே அளவிலான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல்
மேட்டுப்பாளையம் பகுதியிலும் அரசு திட்டங்கள் மூலம் ஏராளமானோர் பயனடைந்துள்ளனர். தமிழகத்தை நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக திகழச் செய்யும் வகையில் அனைத்து தரப்பு மக்களின் முன்னேற்றத்தையும் கருத்தில் கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிறைவேற்றி வரும் எண்ணற்ற திட்டங்கள் நீலகிரி மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளிலும் சிறப்பான பலன்களை அளித்து வருவதால் இத்தொகுதியிலும் அஇஅதிமுக வேட்பாளர் டாக்டர் சி. கோபாலகிருஷ்ணனின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகியுள்ளது.